வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு ஒரு குக்கிங் விளாக் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை கோகோனட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் நெய் எதுவுமே நான் சேர்க்கலை. அப்படியே தேங்காயை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சினா கூட நீங்கள் அதை வேணுமா கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நான் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துருக்கேன். இப்போ நம்ம டெசர்ட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறலாம். நான் கேக் டின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டப்பாவில் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ட்ரை கோகோனட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சாத பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். இந்த மைதா மாவு வந்து அப்படியே சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டிப்படும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம தேங்காய் துருவல் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துமும் பரப்பி போட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப் கெட்டியான பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதுக்கு வந்து நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போ மேலாப்ப கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் சேர்த்துடலாம். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்வீட்டான பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கிற பழத்தில் எடுத்தாச்சு. இப்போ பழத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி, அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பழம் வந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. சுகரும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே சேர்க்காதீங்க. இதையும் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி பட்டுரும். அதை கலக்கிறதுக்கே ரொம்பவும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நல்லா வெந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம்.
இப்போ நான் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ அந்த மைதா மாவு சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலாப்ப இந்த மேங்கோ பியூரியை வந்து நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் உடனே கட் பண்ணக்கூடாது. 1 ஹவர் 2 ஹவர் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டெசர்ட் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள அந்த தேங்காயோட அந்த மைதா மாவோட இந்த மேங்கோ பியூரோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மேலாப்பு ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு மேலே 2 வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக வேண்டி தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் பழத்தோடு வச்சு சாப்பிட்றப்பையும் சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொரு பீஸ் கட் பண்ணிவிட்டு மேலாப்ப வச்சிடலாம். இந்த மாதிரி மேலாப்ப வச்சுட்டு மேலே ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிசைனுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு கலர்ஃபுல்லான பழமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப விருப்பப்பட்டையும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். டெசர்ட் வீடியோ மேங்கோ பியூரியை வச்சு இந்த மைதா மாவை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கைப்புங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து போய் சேரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.